கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மாசி மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உலகத்தின் வெளிச்சம். இன்றைய தியான வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். தியானம். புதிதாக கம்பெனியிலே இணைந்து கொண்ட ஒரு விசுவாசியாகிய வாலிபன் ஒருவன் அங்கே அவிசுவாசியான ஒருவனோடு நண்பனாகி விட்டான். அவனுக்குள்ளே எழுதப்படாததும் பரஸ்பர புரிந்துணர்வோடும் கூடிய ஒப்பந்தம் இருந்தது. அதன்படிக்கு அவர்கள் மத நம்பிக்கைகளை பற்றி ஒருபோதும் பேசிக்கொள்ளாமலும், அவிசுவாசியானவன் சத்தியத்தை விட்டு விலகி நடந்தாலும் அதை கண்டித்து உணர்த்தாமலும் இருப்போம் என்பதாகும். விசுவாசியானவன் அவிசுவாசியுடன் உல்லாச பயணங்கள், சுற்றுலாக்கள் செல்லும் போது ஞாயிறு ஆராதனைகள், ஜெப கூட்டங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவிசுவாசியானவன் விரத நாட்கள் வரும்போது அதை குறித்து எதையும் எவரும் பேசிக்கொள்ளவோ தடை செய்யவோ முடியாது. அந்த விசுவாசியானவனின் நியாயம் என்ன? தான் நித்திய ஜீவனை அடையும் வழியிலே நடப்பதை விட அந்த அவிசுவாசியானவன் தன் நடக்கையினாலே ரட்சிக்கும்படியான அழைப்பை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டான். தெய்வீக ஒளியை உங்களுக்குள் பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அந்த ஒளியை பெற்ற நீங்களோ முதலாவதாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இந்த உலகத்தில் உள்ள நட்புகள், உறவுகளை விட்டு முற்றிலும் நாம் பிரிந்திருக்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ளவர்களில் சிலர் உங்கள் நண்பர்களாகவும் நெருங்கி பழகும் உறவுகளாகவோ இருந்தால் அவர்கள் உங்களில் தெய்வீக ஒளியை காண இடம் கொடுக்கும்படி அந்த வெளிச்சத்தை மறைத்து வைக்காதிருங்கள். அவர்களில் அநியாயங்களையும் அநீதிகளையும் பாவங்களையும் காணும் போது வேத வார்த்தையின்படி அதை அவர்களுக்கு உணர்த்தி அதன் பின்விளைவுகளை கூறுங்கள். அதை உங்களுக்கு கூற முடியவில்லை என்றால் நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கின்றீர்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். நல்ல ஆலோசனைகள் தரும் பரமதகப்பனே, உம்முடைய ஆலோசனைகளை நான் அசட்டை பண்ணாமல் நீர் காட்டும் நேரிய வழியிலே செல்ல எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.